ஹாய், வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன் இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஷனை க்ளீன் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, அதாவது கடலை க்ளீன் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு கடலை க்ளீன் பண்ணோன்னு கேட்குறீங்களா? நாம் பண்ணுற தப்பை நாமளே மறந்துடுறோம். அப்படி நாங்கள் என்ன தான்ப்பா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் என்ன தப்பு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வெளியேற கழிவு நீர் எல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக சேர்ந்து கடலுக்கு தான் போகுது. இதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் அப்புறம் இந்த கழிவு நீர் இதெல்லாம் கடலுக்கு போயிட்டே இருந்தால் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இதனால் என்னென்ன ஆபத்து நேரிடும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு கண்டுபிடிச்சிருக்க டெக்னாலஜி என்ன, அதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையிலே 2 பெரிய ஆறு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆறும் கூவம் ஆறும். இந்த ஆற்றுல எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது எவ்வளோ கழிவு நீர் இருக்கோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக்கும் அதில் இருக்குது. இந்த கழிவு நீர் மட்டும் கடலில் கலக்கிறது கிடையாதான், இதில் இருக்க பிளாஸ்டிக்கும் கடலில் கலக்குதான். இது இந்த கூவம் ஆறுலையும் அடையார் ஆறுலையும் மட்டும் நடக்கிறது கிடையாதான். உலகத்தில் இருக்க முக்கால்வாசி கழிவு நீரும் குப்பையும் எங்கே வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் வந்து சேருதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு குப்பை லாரி அளவுக்கு குப்பை, பிளாஸ்டிக் குப்பை பார்த்தீங்கன்னா கடலில் கலக்குதான். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 800 கோடி கிலோ குப்பை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பை கடலில் கலக்குதான். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, கேரி பேக்ஸ்லாம் கடலில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க? ஒரு 2 days 3 days ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி திருப்பி அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் பேக் கொடுக்காம இல்லை, எல்லா கடையிலும் பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டோம் சைலண்ட்டாக வந்துடும். ஏன் இதை கொடுக்குறீங்கன்னு கூட கேட்குறது கிடையாது. நீங்களும் நானும் இந்த பிளாஸ்டிக் பேக்கை வாங்கி அசால்ட்டாக யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். தூக்கி போடுறதுக்கு அப்புறமா இந்த பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து கடலுக்கு போகுது. கடலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை வாழ்கிற உயிரினங்க இதை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? இந்த பிக்கை பாருங்கள். இதில் ஒரு பக்கம் இருக்கிறது ஜெல்லிஃபிஷ், ஒரு பக்கம் இருக்கிறது பிளாஸ்டிக் பேக். இப்போது கடலில் பசி எடுக்கிற ஒரு உயிரினம் வரும்போது இது என்ன நினைக்கும்? ஜெல்லிஃபிஷ்னு நினச்சி சாப்பிடுமா, பிளாஸ்டிக் பேக்னு நினச்சி சாப்பிடுமா? அது சாப்பிட்டுட்டு போயிடும். இதே போல் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கோடி உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இதுமாரி பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போகுதான். இதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. கடலில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கோ மீன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பிளாஸ்டிக் நிறையவே இருக்கும். இதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம். இதுக்கான தீர்வை தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைடு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கான். இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தீர்வுன்றதை நம்ம பார்க்கலாம். மனுஷங்க நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நம்ம போய் சம்பாதிச்சு நம்மளுக்கு தேவையான சாப்பாடை நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதே போல் மிருகங்கள் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான சாப்பாடை வேட்டையாடி அது சாப்பிடும். அதே போல் கடலில் வாழ்கிற உயிரினங்களும் அதுக்கு தேவையான சாப்பாடை அது வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வேட்டையாடுமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம், அதாவது பாஸ்கிங் ஷார்க், இதுதான் கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம். இது கிட்டத்தட்ட 12 மீட்டர் கிட்ட வளருமா. இந்த 12 மீட்டர் கிட்ட வளர்கிற உயிரினம் இது எவ்வளோ பெரிய மீனை சாப்பிட்லாம்? கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்க மீன் வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது இந்த மீனெல்லாம் சாப்பிட்றதே கிடையாதான். இது பார்த்திங்கன்னா கடலில் வாழ்கிற குட்டி குட்டி மீனுங்களோட முட்டையும் அதுக்கப்புறம் பிளாங்க்டன்னு சொல்லக்கூடிய ஒரு கடலில் வாழ்கிற ஒரு உயிரினத்தையும் தான் இது சாப்பிடுதான். நீங்கள் கேட்கலாம், என்னடா இவ்வளோ பெரிய மீன் போயிட்டு சின்ன சின்ன அந்த முட்டையும் சின்ன சின்ன அந்த பிளாங்க்டனையும் தேடி தேடி சாப்பிடுமா அப்படின்ட்டு. கிடையாது. இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக வேட்டையாடுதுன்னு சொன்னல. அது எப்படி வேட்டையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஸ்விம் பண்ணும்போது இந்த மீன் என்ன பண்ணுமா, அதோட வாயை ஆன்னு திறந்துட்டே ஸ்விம் பண்ணுமா. அப்படி ஸ்விம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வாய்க்குள்ளே தண்ணியும் இந்த மீன் இந்த முட்டைலாம் வாய்க்குள்ளே போயிட்டே இருக்குமா. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட வாய் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகுமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாயை சுற்றி பார்த்தீங்கன்னா கில் ரேக்கர்ஸ் இருக்குமா. கில் ரேக்கர்ஸா அப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்குமா. இப்படி வளைவாக இருக்க இந்த ரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வரும்போது இந்த ரேக்கர்ஸ் கிட்ட ஒரு சுழல் உண்டாகுமா. அப்படி சுழல் உண்டாகும் போது பார்த்தீங்கன்னா அங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அந்த தண்ணியெல்லாம் அந்த ரேக்கர்ஸ் வழியாக வந்துடுமா. அந்த ஸ்டமக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட், அதாவது அந்த எக்ஸும் அந்த பிளாங்க்டனும் உள்ள ஸ்டமக்குக்கு போயிடுமா. இதை நோட் பண்ண இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே போலவே ஒரு ஃபில்டர் கண்டுபிடிச்சி இந்த கடலும் இந்த ரிவரும் கலக்கிற இடத்துல இதை செட் பண்ணியிருக்காங்க. அப்படி செட் பண்ணப்போ என்ன நடக்கும்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே வர
பிளாஸ்டிக் அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போகும்பொழுது இந்த டீ ஷேப்பில் இருக்க இந்த ரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் ஸ்டக் ஆகிடுமா. அந்த பிளாஸ்டிக் அப்புறம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் உள்ளே ஸ்டக் ஆகிடுமா. வாட்டர் மட்டும் உள்ளே போயிடுமா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேலே இருக்க இந்த லீவரை சேஞ்ச் பண்ணும்போது இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகுமா. அப்படி ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் மொத்தமாக போய் நெட்டில் ஸ்டோர் ஆகிடுமா. ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அந்த நெட்டை அப்பப்போ. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால பிளாஸ்டிக்கை கடலில் கலக்காமல் நம்மளால் தடுக்க முடியுது. சரி, பிளாஸ்டிக்கை கடலில் கலக்காமல் தடுத்துட்டோம், அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எங்கே போகிறது? எப்படியோ ஒரு லேண்டில் தான் நம்ம போட்டு வைக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ அந்த லேண்டோட கல்டிவேஷன் ஸ்பாயில் ஆகும்ல, அந்த லேண்டோட தரம் குறைய ஆரம்பிக்கும்ல. பிளாஸ்டிக் இருக்க அந்த பிளாஸ்டிக் சீக்கிரமாக மக்காது. அதனால் அந்த பிளாஸ்டிக் இருக்க அந்த லேண்டோட கல்டிவேஷனோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகும்ல. அதுக்கான தீர்வு என்ன? அதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுறது. தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் எல்லாருக்கும் தேவையாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதுக்குன்ட்டு நிறைய யூஸ் பண்ணால் வருங்காலத்தில் நம்ம ரொம்பவே பாதிக்கப்படுவோம். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் யூஸ் பண்ணுறதை. அப்படி கண்ட்ரோல் பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேஷனை, நம்ம நாட்டை, நம்ம உலகத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். இந்த ஓஷனை க்ளீன் பண்ணுற டெக்னாலஜியை நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து இன்னும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.